இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே எலெக்ஷன் கமிஷன் வந்து வீட்டுக்கே வந்து கொடுத்த என்யூமரேஷன் ஃபார்ம்னா என்ன, அதை ஏன் கொடுக்குறாங்க, யாருக்கு இது கம்பல்சரி, யாருக்கு இது தேவையில்லை, இந்த ஃபார்மை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்கள் எல்லா சந்தேகத்துக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. என்யூமரேஷன் ஃபார்ம்னா என்ன? என்யூமரேஷன் ஃபார்ம் அப்படின்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன், ஷார்ட்டாக எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வீடு வீடாக வெரிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்ம். இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க உயிரோடு இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும், அதே அட்ரஸில் தான் இருக்காங்களா இல்லை வேறு எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகிட்டாங்களான்றதை அப்டேட் பண்ணுறதுக்கும், யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்கள டெலீட் பண்ணுறதுக்கும், புதுசாக 18 வயசானவங்களை இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபார்மை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்குறாங்க. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. 1, உங்கள் பேர் இதுக்கு முன்னாடி பழைய ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்துச்சு. இவங்க சொல்கிற பழைய ஓட்டர் லிஸ்ட்டு அப்படின்றது 2002 to 2005. அடுத்து 2 பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேர் பழைய ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்துச்சு. 3, உங்கள் குடும்பத்தில் யாரோட பேரும் இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை. யார் இந்த என்யூமரேஷன் ஃபார்மை கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லாதவங்க யூஸ் பண்ணுற ஃபார்ம் 6, ஓட்டர் ஐடியில் திருத்தம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்ம் 8. இதை வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியாதவங்க, 18 வயசான ஃபஸ்ட்டு டைமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க, வீட்டு அட்ரஸை மாற்றினவங்க, இறந்தவங்களுடைய பேரை நீக்கிறதுக்கு ஆஃப்லைனில் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் பண்ண முடியல அப்படின்னா ஆஃப்லைனில் கொடுக்கலாம். யார் இந்த என்யூமரேஷன் ஃபார்மை கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னா, ரீசண்டாக ஆன்லைனில் ஃபார்ம் 8, ஃபார்ம் 6 இதை வந்து ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணவங்க கொடுக்க வேண்டியது இல்லை. அதாவது என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில் பேர் மட்டும் இருக்குது, ஆனால் ஆதாரில் இனிஷியலோட இருக்குது. இதை திருத்துறதுக்கு நான் ஏற்கனவே இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற காரணத்தினால ஃபில் ஃபார்ம் 8 கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய பேரை வந்து சரியாக இங்கே கொடுத்துட்டு ஆதார் இ-சைன் வழியாக ஆன்லைனில் இது போல் நான் சப்மிட் பண்ணுறேன். நான் வந்து இந்த என்யூமரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண வேண்டியது கிடையாது. ஏன்னா என்னோடய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்ஓக்கு ஏற்கனவே போயிடுச்சு, அதனால் தேவையில்லை. உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே சரியாக இருக்கிறவங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே இந்த அப்ளிகேஷனை கொடுக்கலாம். ஆன்லைனில் இந்த என்யூமரேஷன் ஃபார்மை கொடுக்கறது எப்படி அப்படின்னா, https://voters.eci.gov.in வெப்சைட்டில் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு இருந்துச்சு அப்படின்னா மேலே சொன்ன மாதிரி லாகின் பண்ணலாம். ஒருவேளை இந்த போர்ட்டலில் உங்களுக்கு பதிவு இல்லை அப்படின்னா சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரு, அடுத்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மெயில் ஐடியை கொடுக்கலாம். அடுத்து கேப்சாவை கொடுத்துட்டு கண்டினியூ ஆப்ஷனை கொடுக்குறேன். அடுத்து இந்த யூசருடைய பேர் என்ன அப்படின்றத இங்கே டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மொபைல் நம்பரு அப்படி இல்லாட்டினா மெயில் ஐடிக்கு வர்ற ஓடிபி இங்கே கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணி இது போல் பதிவு செய்யலாம். சரி, நான் வந்து பதிவு செஞ்சுட்டேன். இப்போ வந்து லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஃபோன் நம்பரு கேப்சாவை இங்கே கொடுத்துட்டு ரெக்யூஸ்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டேட் ஆப்ஷனில் என்னோடய ஸ்டேட்டை சூஸ் பண்ணுறேன். அடுத்து என்னுடைய ஓட்டர் ஐடி எஃபிக் நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுறேன். என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகுது. அடுத்து மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி இங்கே கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி ஆப்ஷனை கொடுக்குறேன். அடுத்து செலக்ட் கேட்டகரியில் 3 ஆப்ஷன் வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பழைய ஓட்டர் லிஸ்ட்டில் என்னோடய பேர் இருந்துச்சு அப்படின்ற இந்த ஆப்ஷன் இவருக்கு வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஏன்னா பழைய ஓட்டர் லிஸ்ட்டு அப்படின்றது எந்த இயர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 2002 to 2005. இந்த வருஷத்தில் 18 வயசு இருந்து லிஸ்ட்டில் பேர் இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா 2025. இதில் அவர் வயசை கால்குலேட் பண்ணிங்கன்னா 20 வருஷம் சேர்த்தோம்னா 38 வயசு இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். ஆனால் இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 38க்குள்ளே இருக்கிற காரணத்தினால இவருக்கு ஹைட் ஆகிடுச்சு. அடுத்த ஆப்ஷன் இவர் வந்து இவரோட அப்பா பேர் அம்மா பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்துச்சு, அதனால் இந்த ஆப்ஷனை அவர் செலக்ட் பண்ணுறாரு. ஸ்டேட் ஆப்ஷனில் எந்த ஸ்டேட்டு அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். அடுத்து சட்டமன்ற தொகுதி என்னன்னு செலக்ட் பண்ணுறேன்.
ஓட்டு போட்ட போலிங் ஸ்டேஷன் என்ன அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். அடுத்து அந்த சமயத்தில் உங்கள் பெற்றோருடைய ஓட்டர் ஐடி உள்ள சீரியல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு குழப்பம் வரும். இதை தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா https://www.elections.tn.gov.in வெப்சைட்டில் ஸ்பெஷல் இன்சென்டிவ் ரிவிஷன் 2002-2005 ஓட்டர் சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து சர்ச் பை எலக்ட்ரோல் ரோல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து இதில் கடைசியாக கீழே ஸ்பெஷல் இன்சென்டிவ் ரிவிஷன் 2002 ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து எந்த மாவட்டம், எந்த சட்டமன்ற தொகுதி அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு போலிங் ஸ்டேஷன் என்னென்னு கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், அந்த வருஷத்தில் ஓட்டர் ஐடி உள்ள லிஸ்ட்டு வந்து ஷோ ஆகுது. இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அப்பா பேருக்கு நேராக என்ன சீரியல் நம்பர் இருக்கோ அதை நான் பார்த்துட்டு இந்த சீரியல் நம்பரை இங்கே கொடுக்குறேன். அடுத்து இவருடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இவரோட அப்பா பேர் ஷோ ஆகுது. அடுத்து 2002, 2005 இவரோட அப்பா பேர் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றது இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் வந்து இதில் இவருடைய டேட் ஆஃப் பர்த்து, அப்பா பேர், இதில் ரெட்டு ஸ்டார் கொடுத்துருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணால் போதும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மற்ற காலத்தை ஃபில் பண்ணலாம். அடுத்து அப்லோட் ஃபோட்டோ ஆப்ஷன் வழியாக இவருடைய ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறேன். அடுத்து ப்ரிவ்யூ ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே கொடுத்துருக்கிற எல்லா தகவலும் என்னோடய அறிவுக்கு எட்டிய வரைக்கும் உண்மை அப்படின்றத ஒப்புக்கொள்கிறேன். இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து இ-சைனில் இவருடைய ஆதார் நம்பர் இங்கே கொடுத்துட்டு கெட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இவரோட மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஐ அக்ரி டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இவருடைய என்யூமரேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.